சென்னை படூர் பகுதியில் பேராசிரியரை கல்லூரி மாணவர்கள் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். கல்லூரி பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் மாணவர்கள் கொந்தளித்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகோபால். வணக்கம் நந்தகோபால், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். அதாவது தனியார் கல்லூரியில், இந்த படூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் பெண் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியர்களுக்கு தருமடி அடி. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. சக பேராசிரியர்கள் தர்மடி கொடுத்தும் அந்த பேராசிரியரை கைது செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சென்னை ஒட்டியுள்ள இந்த OMR சாலை படூர் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான தனியார் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இதிலே பேராசிரியராக பணியாற்றி வரும் சஞ்சுராஜ் என்பவர் 30 வயசு. இவர் அதே கல்லூரியில் பணியாற்றி வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பணியாற்றி வரும் பேராசிரியர், பெண் பேராசிரியர், அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து அந்த பெண் பேராசிரியர் நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் பெண் பேராசிரியரை பாலியல் தொல்லை கொடுத்ததாக சக பேராசிரியர்கள் தர்மடி அடித்துள்ளனர். இது குறித்து இந்த சம்பவம் கல்லூரி மாணவர்களிடையே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த கல்லூரி மாணவர்களும் பேராசிரியரை சரமாரியாக அடித்து அந்த காட்சியை நம்மால் காண முடியுது. அது பின்னாடி கிளம்பக்கம் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கப்பட்டு காவல்துறை நேரடியாக பேராசிரியர் தற்போது கைது செய்துள்ளனர். இந்த 1 மணி நேரமாக இந்த பகுதியில் இருந்த அந்த கல்லூரி உள்வளாகம் முழுவதும் அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த கல்லூரி மாணவர்கள் குவிந்து அந்த தருமடி அடிக்கும் காட்சியை நம்மால் பார்த்து வருகிறோம். பெண் பேராசிரியரை சரமாரியாக பாலியல் தொல்லை கொடுத்து, அதாவது சக பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சரமாரியாக அடித்து அந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் பெண் பேராசிரியர் புகார் அளித்ததன் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளன. மேலும் இந்த சம்பவம் இந்த கல்லூரி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால்.